மேலறை தியானம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரீகன் ஜேம்ஸ், ரெக்சாஸ், USA. தலைப்பு: மாற்றத்தில் சமாதானம் காணல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. உயர்நிலை பாடசாலையில் 1 வருடத்தை முடித்ததும் வேறொரு பாடசாலைக்கு போக விரும்பினேன். நான் கற்ற பாடசாலையில் அனைவரும் ஒரே சூழ்நிலையில் இருந்து வந்தவர்களாகையால் புதிய அனுபவங்களை பெற விரும்பினேன். அரசினர் பாடசாலைக்கு போகலாம் என்றால் அங்கு தெரிந்தவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை. ஆனாலும் மாறும்படி கடவுள் என்னை தூண்டுவது போல இருந்ததால் கடவுள் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் பாடசாலையை மாற்றினேன். உயர்நிலை படிப்பை முடித்ததும் மாற்றத்தை ஏற்படுத்த துணிவை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. முதலிலே சிறிது பயம் ஏற்பட்டாலும் எனது தெருவில் அமைதி ஏற்பட்டது. கடந்த 3 வருடங்களிலும் வித்தியாசமான நம்பிக்கையுள்ளவர்களை மதிக்கவும் வாழ்க்கை அனுபவங்களையும் அறிவையும் பெற்றுக்கொண்டேன். வித்தியாசமான வாழ்க்கை முறைகளை கண்டுகொள்ள என் கண்கள் திறக்கப்பட்டன. அதனால் எனது விசுவாசம் பலமடைந்ததுடன் மனித புத்திக்கு எட்டாத வகையில் கடவுள் எப்படி கிரியை செய்கிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டேன். மாற்றம் பெரியதோ சிறியதோ, கடவுளின் கரிசனை அங்கே இருப்பதால் மாற்றம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஜெபம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்புகிறோம். புதிய அனுபவங்களை பெறவும் உங்கள் அன்பான வழிநடத்தலை பின்பற்றவும் தைரியத்தை தாருங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: மாற்றத்தை சரியாக பயன்படுத்த கடவுள் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.